மிதுன ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க சுக்கிரன். ஏற்கனவே தனஸ்தானத்தில் வலுவாக தேவகுருவாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் இணைந்து தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் எதிர்பாராத தனலாபத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இயற்கை குருவாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இயற்கை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையில் சுபகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருக்கும் இந்த வேளை அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை 12 ராசியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களை அழித்து விட வேண்டும், அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட வேண்டும், சுப நிகழ்வு கிடைக்க கூடாது, அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடாது என பல நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுடைய வாழ்வில் வீழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வரம் கிடைக்கும் நேரமாக இந்த தருணத்தை குரு சுக்கிர யோகமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசிக்கு 2, 12 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமர்கிறார். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். படிப்படியாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிடுதலை விட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் பூர்வ புண்ணியாதிபதியும் யோகாதிபதியுமாக மோட்சக்காரகனுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தனஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும். இது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு கொடிகட்டி பறந்து வந்த பல குடும்ப பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை தொடங்கியவுடன் அடுத்த பிரச்சனை என பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்த சூழலில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வு கிடைக்கும். அற்புதமான வரம் கிடைக்கும் நேரமாக இந்த தருணத்தை சுக்கிரன் மற்றும் குருவின் இணைவானது தனஸ்தானத்தில் நிகழ்த்துவதால் நடைபெற போகிறது. நீங்கள் நினைப்பதை விட திருமண முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் இந்த தருணத்தில் விலகும். திடீரென திருப்பம் ஏற்படும். சுப நிகழ்வு உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட விரைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதை செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் வலுவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைய போகிறது. மிக சிறப்பான முன்னேற்றத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான புதனும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவரும் தனஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய போகிறார். எனவே உறுதியாகவே மிதுன ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வர போகிறது. அவர்கள் வீழ்ச்சி அடைவதை விட உங்களுடைய வாழ்வில் உச்சபல வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் தனஸ்தானம் உச்சபலம் பெறுவதால் ஏராளமான வழிகளில் பணவரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக உண்டு. சுபகாரியங்கள் தடையில்லாமல் தானாக நடைபெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான இடர்பாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக போகிறது. பணவரவு அதிகரிப்பதோடு வீண் விரய செலவுகள் என்று இருந்த செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள
முடியும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த சூழலிலும் நெருக்கடிகளை சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நீங்கள் நினைப்பதை விட கல்யாண கனவு இந்த தருணத்தில் நினைவாகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேற்படிப்பிற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் அரசியல், கலைத்துறை உள்ளிட்ட பணிகளில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக நிறைவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. சகோதர வழியில் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். தாய்வழி வீட்டாரின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவுல வலுவாக கிடைக்க போகிறது. எனவே உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகி மகிழ்ச்சியான மங்களகரமான நிகழ்வுகள் கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தை முழுமையாக பார்ப்பதால் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. பெரிய அளவில் உத்தியோகம், தொழில் ரீதியாகவும் நெருக்கடி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் மிக பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்க போகிறது. அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அலைச்சலும் சிரமமும் விலகும். புதிய வீடு கட்டுதல் என பல பணிகளை மேற்கொண்டு வந்த சூழலில் அவை அனைத்தும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வருமானம் அதிகரிப்பதோடு திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தொடர்ந்து தாமதத்தையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என பல்வேறு வகையான யோசனையில் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான பாதை புலப்படுவதோடு வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை மென்மேலும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வியாபாரம், தொழில் ரீதியாக திருப்திகரமான ஒரு வலுவான நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தனலாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடைபட்ட தாமதங்கள் விலகும். தாமதமாக தடையின்றி பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதோடு குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வீட்டில் உள்ள பல நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் தவறாமல் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வராகியம்மனின் அருளால் உங்களை தொட்டவன் கெட்டு விடுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்ற தான தர்ம காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மிதுனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.